ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க பழகலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விக்ரம் பிரபு நடிப்பில் வந்திருக்கிற சிறை இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வருஷ கடைசியில் வந்து நல்லா பேசப்பட்டு இப்போயும் ஓடிட்டுருக்கு. மருதமலை படத்தில் நம்ம வடிவேலு ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு கூட்டு போனோம். அதை வடிவேலும் அர்ஜுனும் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வடிவேலு வந்து அந்த குற்றவாளி மேலே இறக்கப்பட்டு அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவோ நம்ம அர்ஜுன் தொடர்த்தும் கொண்டு போய் ஒரு ஏட்டையாக வேணான்னு சொல்லியும் கூட்டு போய் தப்பிச்சு ஓடிடுவான். ஸோ அந்த ஒரு நாட்டை ஜாலியாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சீரியஸாக எடுத்தால் எப்படி இருக்கும். உண்மையிலே ஒரு குற்றவாளி அவனை வந்து கூட்டு போகிற பொறுப்பில் நம்ம விக்ரம் பிரபு அவருக்கு 2 பேர் இருக்காங்க. இவனை வந்து கொண்டு போய் விட்டாரா, அவருக்கு இவருக்குமான பிணைப்பு என்ன, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த குற்றவாளி வந்து ஒரு முஸ்லீமு. கதையும் பார்த்தீங்கன்னா 97 அதாவது அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு காலகட்டத்தில் நடக்குது. தமிழ் இவர் வந்து ஏற்கனவே வந்து டானாகரன் படம் எடுத்திருப்பார். அவர் போலீஸாக இருந்து தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட எழுத்து கைவண்ணத்தில் சுரேஷ் ராஜகுமார் சேர்ந்து அவங்க வந்து இயக்கியிருக்காங்க. விக்ரம் பிரபு ஒரு சூட்டபுளான கேரக்டர். டானாகரனில் பண்ண மாதிரியே அந்த ஒரு ஹைட் அண்ட் வெயிட் அந்த போலீஸ்ன்றதுக்கு ஆப்டாக இருக்காரு. இதில் ஏட்டையாக வர ரொம்ப டவுன் டு எர்த்து, எந்த ஒரு ஹீரோயிசம்லாம் கிடையாது. பட் ஒரு கைதியோட ஆளுங்க மலாப்படியை வீசி தப்பிச்சு ஓடும் பொழுது ஒரு துப்பாக்கியை ஷூட் பண்ணுவோம். அதில் வந்து அந்த ஹீரோயிசம் தூக்கி நிற்கிது. தமிழ் இருக்கிறதுனால நிறைய ரியாலிட்டியான சீன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக கடந்து போகுது. தனியாக லவ் சீன்ஸ்லாம் வைக்காமல் ஒரு சாதாரண ஒய்ஃப், அவங்க பார்த்தா ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லை, அவருக்கு யாரோ செட்டில் இருந்த ஒரு ஆளை பிடிச்சி போட்ட மாதிரி ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரொம்ப மெனக்கிடாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க. முஸ்லீம் கைதியை வந்து இவர் கொண்டு போகணும், ஆனால் வேற ஒருத்தர் கொண்டு போகணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் கூட்டு போகிறாரு. திடீர் இன்டர்வலில் அவன் வந்து தப்பிச்சிடுறான் பஸ்ஸில் இருந்து. பெரிய படம் வந்து விறுவிறுன்னு போய் அப்படியே ஒரு டெம்போவில் நிப்பாட்டினது. அதாவது 2.5 மணி நேரம் படத்தில் 1 ஹவரில் இன்ட்ரோல் வந்துடுது. ஸோ அவங்க கிளவராக வந்து ஃபாஸ்ட்டாக கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஓடி போனவங்க தேடி போகும்போது ஒரு போலீஸ்கிட்ட போகிறது. அப்போ வந்து ஏன்டா நீ வந்து கன்னை வந்து லோட் பண்ணி வைக்கிறீங்க, கைதியோடு போகும்போது லோட் பண்ணக்கூடாதே அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லை சார் அவர் முஸ்லீம், அதனால தான் அவர் பாதுகாப்புன்னு சொல்லும்போது நானே முஸ்லீம் தான்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பஞ்சியாக இருக்குது. ஒரு நார்மல் லேமேன் முஸ்லீம், ஒரு அடித்தட்ட மக்கள் முஸ்லீம் எப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்றதை தெளிவாக எடுத்துருக்கிறாங்க. இதே ஆட்கள் தான் வந்து அமரன் படம் வந்தபோது ஏன் முஸ்லீமை தீவிரவாத காமிக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ எல்லா முஸ்லீமும் தீவிரவாதிகள் இல்லை, பட் பிடிபட தீவிரவாதிலாம் முஸ்லீமாக இருக்கான். அது ஒரு தனி டாபிக். இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுவாச்சியாரை தான் படத்தோட அந்த ஒரு டெம்போவை குறைக்குது. சிறை கைதியை கூட்டு போகிறது வந்து ஒரு புதுசாக நாட்டுனா கண்டிப்பாக இல்லை. மைனான்ற படத்தில் பிரபு சாலமன் அழகாக பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு நாட்டு நம்ம கண்முன்னே வந்து போகுது. விசாரணை கைதியாக கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த பையன் இருக்கான். சரியாக வாதாட வக்கீல் இல்லைன்னா இந்த சிஸ்டம் எப்படி பாடாப்படுத்துது. கிட்டத்தட்ட 5 வருஷம். அதுவும் அவர் கொலை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட கொலையாக ஒரு யதார்த்தமாக ஒரு சண்டேல வந்து ஒருத்தரை கொண்டு இறந்துடும், அவனே போய் சரண்டர் ஆயிடறான். ஸோ 5 வருஷம் தண்டனையே அனுபவிச்சிருப்பான். ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து அந்த லவ்வர். ஸோ அவங்களுக்கான காதல் பிணைப்பெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கிறாங்க. நிறையா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இதுக்குன்னே டெய்லர் மேடாக பட்டியலத்தை சேர்ந்த ஒரு ஹீரோ வச்சுருப்பாங்க. அது நிறையா எடுத்து போர் அடிச்சனால என்னமோ இதில் முஸ்லீமை கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேஜிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய அழுவாச்சியாக இருக்குது. ஒரு பொண்ணு 5 வருஷமாக வெயிட் பண்ணுறதுலாம் ப்ராக்டிக்கலாக இல்லை. கதையோட யதார்த்தம், அதில் வந்து ஒரு பிரீச்சியாக இல்லாமல் முஸ்லீம் விஷயத்தை வந்து கொண்டு வந்த விஷயம், காதலையும் தாண்டி இவங்க வந்து ஒரு விசாரணை கைதி அடையிற ஒரு வேதனையை அவங்க காமிச்ச விதம், இதெல்லாம் படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் பார்க்கும்போது ஓகோன்னு தூக்கி வச்ச அளவுக்கு இது ஒன்றும் புது கதையோ, அது வந்து பார்க்காத கதையோ இல்லை. ஏற்கனவே மைனால பார்த்துருக்கோம் சொன்னால் மதுரமலையோட அந்த நாட்டை தான் எடுத்திருக்காங்க. பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது நெகிழ்ச்சியான ஒரு வருஷம் கடைசியில் வந்தால் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக அதை கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ கூட நடித்த அந்த பாண்டி கேரக்டர், ஹீரோயினோட அக்கா வீட்டுக்காரர், நிறைய பேர் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக அடிச்சது. இந்த லவ்வருக்கு வந்து ஒரு எமோஷன் வந்து கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால படத்தை ரசிக்க முடியுது. ரீரெக்கார்டிங் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. மொத்தத்தில் வருஷ கடைசியில் வந்தால் கூட கவனிக்க வச்சுருக்க இந்த படம் சில குறைகள் இருந்தால் கூட அதை தவிர்த்துட்டு பார்க்கும்பொழுது ஓவராலாக வாங்க போகலாம். பஞ்ச் லைன், சிறை பிடிக்கும், 3 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.